முதல்ல ராதாகிருஷ்ணன், நான் சொன்னதே கேள்வியை வைத்து சொல்லுங்கள். பொது போக்குவரத்து துறை பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் இல்லை, இன்னும் 2 மாவட்டங்களில் மினி பஸ் வந்து செயல்படுத்தப்படலை. இது எதற்காக இந்த மினி பஸ்ஸை நிறுத்தினாங்க அப்படின்னா, போக்குவரத்து நெரிசல், விபத்துகள், அப்புறம் ரேஷ் டிரைவிங், பல சிக்கல்கள் உண்டாக்குனதுனால தான் இங்கே எடுக்கப்பட்டது. இப்போவுமே இது பேசிகிட்டு இருக்கிறது அரசு சார்பாக. அமைச்சர் இது வரைக்கும் அஃபீஷியலாக எங்கேயுமே பகிரங்கமாக வெளியில் சொல்லலை. ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, போன மே மாதம் ஜூன் மாதத்தில் அமைச்சர் சிவசங்கர் அவர் தனியார் பேருந்துகளை எக்காரணம் கொண்டும் போக்குவரத்து துறையில் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அடுத்த 2-3 மாதங்களில் ஆயுத பூஜைக்கு விழுப்புரம் கார்ப்பரேஷனில் தனியார் பேருந்துகளை இயக்குனாங்க, கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில். அதற்கு பிறகு டெண்டர் போட்டாங்க. டெண்டர் போட்டதுக்கு பிறகு இப்போ தனியார் பேருந்துகளை தீபாவளிக்கு இயக்குனாங்க. அப்புறம் இப்போ பொங்கல் வரைக்கும் இயக்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்குறோம். இப்போ தனியார் பேருந்துகளை எந்த கோணத்திலையும் அனுமதிக்க மாட்டோம், தனியார்களுக்கு அனுமதியே இல்லைன்னு சொல்லிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அடுத்த 2-3 மாதங்களில் இப்படி மாற்றி பேச முடிஞ்சுது. இப்போ நமக்கு திரும்ப என்ன கேள்வி, இப்போவும் இன்றைக்கி காலையில் கான்ஸ்டன்டைன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இதை நாங்கள் எங்கேயும் இன்னும் சொல்லலை, இது வந்து செய்திகளாக இருக்குது, இன்னும் முடிவாகலை அப்படின்றார். இப்போ நமக்கு இங்கே தனியார் பேருந்துகளை, இப்போ மினி பஸ்ஸுகளை, குறிப்பாக இன்றைக்கி செய்தி பேசியிருக்கிறது வந்து மினி பஸ், ஸ்மால் பஸ். ஆமாம், மினி பஸ் தான். இந்த மினி பஸ்ஸை புறநகரில் இயக்க போகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, புறநகரில் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய சில தடங்களை கொடுக்க போகிறோம், தடங்கள் அரசிட்ட இருக்குது, அதனால் நாங்கள் தர்றோன்றார். சரி, இவர் சொல்லக்கூடிய இடம் எந்த இடம், மணலி, சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூரில் டென்ஸ் இருக்கிற ஏரியா, மக்கள் தொகை அதிகம் வாழக்கூடிய இடம். சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் இந்த மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கிறாங்க. சோழிங்கநல்லூர்லாம் ஐடி ஹப்பு தானே ஏற்கனவே இருக்குது. இப்போ இங்கே தனியார் பேருந்துகளை அனுமதிக்கிறதுன்றது இந்த ஸ்டேட்மெண்ட், ஒருவேளை இது அரசால் உறுதிப்படுத்தப்படுமானால் ஆளக்கூடிய திமுக அரசு என்னால் இயலவில்லை, கையாளாகாத தனத்தினால இந்த போக்குவரத்து துறை நஷ்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னென்னா, தனியார் பேருந்துகளை நீங்கள் இயக்கிறதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு தெரியும். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. நீங்கள் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி, அந்த தனியார் பேருந்துகளுக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சீக்கிரம் முடிவெடுங்கன்னு அரசுக்கு சொல்லியிருக்கு. விழா காலங்களில் ஏற்கனவே தனியார் பேருந்துகள் புறநகருக்கு இயக்கக்கூடிய, வெளியூர்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய தனியார் பேருந்துகளுக்கான கட்டணத்தை இன்னும் கூட நிர்ணயிக்க முடியாமல் பல சிக்கல்கள் இருக்குது. அங்கே மக்கள் இழந்துக்கிட்டு இருக்க பணம், அங்கே மக்களுக்கு அங்கான தொல்லைகள், இதையே சரிப்படுத்த முடியாத சமயத்தில் இந்த புறநகரில் பேருந்துகளை இயக்கிறதுனால நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு ஒரு ஜென்ரிக்கான பார்வையை திமுக அரசு சொல்லலாம். இங்கே யார் பாதிக்கப்படுவாங்க, இன்றைக்கி சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே அம்பத்தூர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த சிட்டிக்குள்ளேருந்து வெளியில் வந்து பிரதான பேருந்து நிலையத்தை நெருங்கிறதுக்கு அந்த ஸ்மால் பஸ்ஸஸ் ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே அரசு கொள்முதல் பண்ணியிருந்ததுன்னா அந்த சிக்கல் இல்லை. திமுக அரசு பதவியேற்றதுக்கு பிறகு 3800 சில்லற பேருந்துகள், 888 நினைக்கிறேன், அந்த பேருந்துகள் வாங்குறதுக்கு ஆர்டர் போடப்பட்டது ஒவ்வொரு வருஷமும். ஆனால் இன்னைய வரைக்கும் ஒரு 800 பேருந்து தான் செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. இன்னமும் 3000 பேருந்துகள் வரல. அப்ப இதுல தரைத்தாள் பேருந்துலாம் அனுப்புறாங்களா, வெறும் தாழ்தள பேருந்து. இப்போ நமக்கு என்னன்னா, இந்த மினி பஸ் எல்லாம் மக்கள் தொகை பெருக்கம் இருக்குது, நகர பெருக்கம் இருக்குது, வேலைவாய்ப்புக்கு தேடி போகிறவங்க இருக்குது. இதெல்லாம் முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய அளவில், திட்டமிடக்கூடிய அளவில் போக்குவரத்து துறை அமைச்சர் தன்னுடைய துறையை கையாளாகாத தனத்தினால் வச்சிருக்கிறாரா, அந்த துறையை அப்படிதான் இருக்கா, கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அப்போ இது போன்ற கேள்வி. இப்போ தோழர் ராதாகிருஷ்ணன், இப்பொழுது நீங்கள் சொன்னீங்க, இந்த நாம் அந்த விவகாரத்தை நிறைய பார்க்கும்போது செப்டம்பர் 24 ஒரு அறிவிப்பு, அதில் குறிப்பாக இந்த மினி பேருந்து இந்த ஒரே ஒரு ரூட்டை சொல்கிறேன், S55 அப்படிங்கிற ஒரு ரூட்டை சொல்கிறாங்க. இது அரசினுடைய அறிவிப்பா என்பது வேறு விவகாரம். ஆனால் இது இந்த சிற்றுந்து பேருந்து எந்த ரூட்டில் சொல்கிறாங்கன்னா, பெருங்களத்தூர், SMS நகர், கேம்ப் ரோடு, கிழக்கு தாம்பரம், தாம்பரத்தினுடைய அப்படி வந்து சுற்றி மேற்கு தாம்பரம் வருது. இதற்கான நேரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த மினி பேருந்து தனியார் கையில் ஒப்படைக்கும் போது காலை 5:15 முதல் ட்ரிப்பு, இரண்டாவது 7:40 இரண்டாவது, மூன்றாவது அதே போன்று 10:15 மணி, பிற்பகல் 1:10, 3:45, அதே போன்று மாலை 6:30 மணிலேருந்து 6:45 வரைக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ரூட்டு பக்காவாக மக்கள் கூடுகிற நேரம், அற்புதமான ரூட்டு, பீக் டைம். இதை கட்சிக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக பெருமுதலாளிகள் கையிலே கொடுத்துவிட்டு, பெருமுதலாளிகள் அதற்கு கீழே
இது இடதுசாரிகளும் இந்த கவலையை தெரிவிக்கிறார்கள், கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உண்மையிலேயே நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி. இதெல்லாமே பீக் டைம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சென்னையுடைய முகத்துவாரமாக இருக்கக்கூடிய தாம்பரம் கனெக்டிங் பிளேஸ், நீங்கள் அங்கே கொண்டு போய் நான் ஆயிரக்கணக்கான மக்களை இங்கேருந்து நீங்கள் கூட்டு போகிறதுக்கு தனியார்கிட்ட கொடுக்கும்போது அப்போ அரசு நஷ்டத்தில் இயங்குமா இயங்காதான்? ஒரு மாதத்துக்கு 500 கோடி ரூபா குறையாமல் நமக்கு லாஸில் ஏற்கனவே இருக்குது. அப்போ இந்த சமயங்களில் தனியார் பேருந்துகள் அனுமதிக்கிறது அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதையும் இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லை, அது ஒட்டுமொத்தமாக அனிகிலேட் பண்ணுறதுக்கு துடை தெரிவதற்கான நீண்டகால திட்டமா? இப்போ கேட்குறதுன்னா நியாயமான கேள்வி. நீண்டகால திட்டமா இது? நீண்ட கால படிப்படியாக என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த ரூட்டு கொடுத்துட்டோம், இன்னொரு ரூட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ அப்படித்தான் ஆயுத பூஜைக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் பைலட் ப்ராஜெக்டாக பண்ணுறோன்னு சொன்னாங்க. தனியார் பேருந்துகளை வெளி மாவட்டங்கள் இயக்கிறதுக்கு விழுப்புரம் கார்பரேஷனில் பேருந்து எடுத்திருந்தாங்க. நீங்கள் திருவண்ணாமலை, திண்டிவனம் அங்கே இதிலேருந்து எடுத்து உள்ளார கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துனாங்க விழுப்புரம் கார்பரேஷன். நாங்கள் டெமோக்கு தான் பண்ணுறோன்னாங்க. அதுக்கடுத்து தீபாவளிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அடுத்து இப்போ பொங்கலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. கிலோமீட்டருடைய 30 ரூபா 40 ரூபா ஒரு கணக்கு பண்ண பேசணும். இபிகேஎம்னு ஒன்று சொல்கிறேன், நான் அடுத்த ஸ்லாட்டில் அதை சொல்கிறேன். இப்போ இது தனியார் எந்த விதத்துலையும் அனுமதிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் அரசு இதுக்கான தொலைதூர பார்வையோட திட்டமிட்டிருக்கணும். அது இந்த அரசு இன்னும் திட்டமிடலை, தன்னுடைய இயலாமை, தன்னுடைய வக்கற்ற தன்மை அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்லப்போனால் இன்னைக்கு இந்த செய்தி நமக்கு ஏன் திரும்ப கேள்வியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆயுத பூஜை அப்போ பீட்டா வெர்ஷனை ட்ரையல் பண்ணாங்க தனியார் பேருந்துகளை. இந்த சிறப்பு காலங்களில் விபிஎம் கார்பரேஷன், நீங்கள் சொல்ல போனால் 8 கார்பரேஷனில் 18,000 பேருந்துகளில் 8,858 பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் வெளி மாவட்டங்களுக்கு இயக்கிறது. வெறும் 10,000 பஸ்ஸு தான் சிட்டிக்குள்ளே ஓடுற பஸ்ஸு. இருக்கக்கூடிய 5-6 கோடி பேருக்கு வெறும் 10,000 பஸ்ஸு தான் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றதே ஒரு இன்எஃபிஷியன்சி. அதனால தான் அது நஷ்டம் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் ஏர்னிங் பெர் கிலோமீட்டர்னு சொல்லுவோம், இபிகேஎம். இது விழுப்புரம் கார்பரேஷனோட தனியார் பேருந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு முன்னாடி விவரங்களை ஆர்டிஐ போட்டு வாங்கியிருந்தேன். அதில் 37 ரூபா தனியார் பேருந்தை டெண்டர் போட்டாங்க. மதுரை சார்ந்த பயணம்ன்ற நிறுவனம் மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. 6 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு பேருந்தை தனியார் பேருந்தை எடுத்திருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில். 6 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே 3,500 ரூபா டிக்கெட்டை ஒரு நம்ம அரசு ஓட்டுநர் நடத்துனர் பணம் வசூலிப்பார். பஸ் அங்கே போய் பயணிகளை இறக்கி விட்டதுக்கு பிறகு அந்த தனியார் நிறுவனத்துக்கு 5,000 சில்லறையை அரசு கொடுக்கும். இங்கே வருமானம் எவ்வளவு? 3,500 ரூபா 600 ரூபா வரும். அதே பயணியை ஒரு இடத்துல இறக்கி விட்டோன்னே அந்த தனியார் நிறுவனத்துக்கு 5,000 ரூபா கொடுப்பாங்க. இன்னும் எக்ஸாக்டான விவரங்கள் அரசினை வெளியிடல. 51 ரூபா 37 ரூபா வருவாயாகவும் செலவீனமாக தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கறது சுமார் 51 ரூபான்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆர்டிஐ போட்டு இந்த ஒப்பந்த விவரங்களையும் ஆணையவும் கேட்டோம். இது வரைக்கும் வரலை. நமக்கு கிடைச்ச அந்த இபிகேஎம் அடிப்படையில் 37 ரூபா தான் வருமானம். இன்னும் சில கார்பரேஷன் இருக்குது 33 ரூபா தான். ஏர்னிங் பெர் கிலோமீட்டர்னா மொத்த வாகனமும் ஒரு மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு இயக்கப்பட்ட கிலோமீட்டர் மொத்த வருவாய் மொத்த செலவினம் இது போக இவ்வளோதான் வருவாய் அப்படின்னு தெரிய வரும். ஏற்கனவே ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு, 530 கோடி ரூபாய் இழப்பு ஒரு மாதத்துக்கு. ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் இழப்பாக சந்திக்கிறது. இதுக்கான ரீஃப்ரேமிங் ஒர்க் அரசு செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு வெக்கமாக இல்லையான்னு தான் நம்ம கேட்க தோணுது. வெறும் 10,000 பஸ்ஸு தான் சிட்டிக்குள்ளே இயக்கிற பேருந்து. மற்ற பேருந்து 8,800 பேருந்துகள் வெளி மாவட்டங்களுக்கு இயக்கிறது. அதெல்லாம் இரவு நேரங்களில் காலை நேரங்களில் 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு தான் போகும். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ இதை முதலீடாக இதை வியாபாரமாக சரியாக செய்ய முடிஞ்சிருந்தா நீங்கள் லாபம் கூட சம்பாதிக்க வேணாங்க. ஆனால் தமிழ்நாடுக்கு ரோடு போட்ட அளவுக்கு அதை திட்டமிட்டு பேருந்துகளை திட்டமிட்டு கொள்முதல் பண்ணி இயக்கியிருந்தா இன்னைக்கு கண்டிப்பாக இந்த இழப்புகளை மீட் பண்ணியிருக்க முடியும். இல்லை, இப்போ ராதாகிருஷ்ணன் ஒரு கிலோமீட்டருக்கு 76 ரூபா 11 பைசா செலவாகிறது. ஆனால் நமக்கு வரக்கூடியது 48 ரூபாங்கிறது தமிழ்நாடு அரசு 48 ரூபா தான் கிடைக்கும். அது ஓவரால். அப்போ நீங்கள் சொல்லும்போது 3000லேருந்து 5000 கொடுத்தா நஷ்டம் தானே வரும். ஆமா, பேருந்து போய் நிறுத்தணும். அப்ப அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? அந்த பயணம் யாரு? இந்த இழப்பு யாருக்கு போறோம்? அந்த மதுரையில் உள்ள பயணத்தினுடைய முதலாளி யாருன்னு பல கேள்விகள் வரும் அல்லவா? கண்டிப்பா. இப்ப இதுக்கு பணம் யாரு கொடுக்க போறது? நம்ம இந்த 37 ரூபாய்க்கு நம்ம தான் பணம் கொடுக்குறோம். 5,000 ரூபா அரசு கொடுக்குது இல்ல, 5,100 ரூபா 5,300 ரூபா வரும். அதை கொடுக்கறது நம்ம தான் பணம் கட்டுறோம். அப்போ நம்ம 2 வகையில் சுரண்டப்படுறோன்றது போக்குவரத்து துறையில் இன்னைக்கு அமைச்சருக்கு தெரியாதா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி பனீந்திர ரெட்டி ஐஏஎஸ் அவருக்கு தெரியாதா? இல்லை 8 எம்டிங்க இருக்கிறாங்க, அவங்க எதுக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா? இன்னும் வெறும் 10,000 பேருந்து மட்டுமே வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கோமே, இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்களே. இப்போ நமக்கு எங்கெல்லாம் ஷார்ட்டேஜ் வரும்னா, ஒன்று
பள்ளி மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் போகிறதுக்கான பாஸ் அந்த நேரத்தில் இயக்கப்படுமா? அது குறையும். வேலைக்கு பெண்மணிகள் போகிறாங்க இல்லையா, அந்த இலவச பேருந்துகள் எண்ணிக்கையோட குறைஞ்சிரும். அப்போ அவங்களுக்கு வேலைக்கு குறித்த நேரம் போகிறதுக்கு தடைபடும். இன்னொன்று, சர்வீஸ் டொமைனில் வேலை செய்யக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை பணிகளில் பொருளாதாரத்துக்காக அரசு பேருந்தை நம்பி குறைந்த கட்டணத்தை நம்பி போகக்கூடியவங்க இன்றைக்கி தனியார் பஸ்ஸுக்கு விலை அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போது இந்த அரசு யார் மீது இதை திணிக்கிறது? இந்த தொகை எல்லாமே நம்ம தான் கட்டுறோம். இப்போ ராதாகிருஷ்ணன், அந்த சிஏஜியினுடைய கம்ப்யூட்டர் அந்த ஆடிட்டர் ஜெனரலுடைய ரெக்கார்டு எப்படின்னா மிகப்பெரிய மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்குது. அதாவது மிஸ்லீட், எல்லா விஷயமே மிஸ்மேனேஜ்மெண்ட். நான் சொல்லலை, சிஏஜியினுடைய ரிப்போர்ட். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நாங்கள் பேசணும், தமிழ்நாடு அரசினுடைய கடன் 10 லட்சம் கோடியை நெருங்க போகிறது இந்த மார்ச்சில். போக்குவரத்து துறை 50,000 கோடிக்கு மேல் கடனில் போகுது. அதே போல் மின்சாரத்துறை கிட்டத்தட்ட 1,90,000 கோடி கடனில் இருக்குது. 1,40,48 இல்லை, இப்போ லாஸ்ட்டாக வந்தது 1,79 போன முறை. இனி வரக்கூடிய கடன்கள்லாம் சேர்த்து சொல்கிறேன். சேர்த்து கூட எல்லா துறைகளும் பால்பட்டு போயிருக்கு. என்ன நடக்குது? நிர்வாக ரீதியான ஒரு நிர்வாகத்தின் மீது உங்கள் அலட்சிய தன்மை. ஒவ்வொரு துறையாக எடுத்து சரிப்படுத்துறதுக்கான வேலைகள் செய்ய முடியுமானா செய்ய முடியும். இப்போ நம்ம பொன்வின்சன் சொல்லுவார், 26வது அறிக்கை இதை கொடுத்தாங்க, 43 இது கொடுத்தாங்க, 240 சொல்கிறாரு. அவர் சொல்லலை, அரசு சொன்னதை சொல்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது எம்டிசியில் 4,400 பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக 3,300 பேருந்து, 3,100 பேருந்துக்கு ஒரு 10% பேருந்து ஏற்கனவே ரிப்பேருக்கு மெயின்டெனன்ஸ்க்கு பழுது நீக்கப்படுறதுக்கு குடோன்லேயே இருக்குன்றாங்க, அந்த சென்டர்லேயே இருக்குன்றாங்க. அப்போது நமக்கு இயங்குகிற 4,000 பேருந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல 4,300 4,400 பேருந்து இயங்கிக்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 3,300 தான் இயங்கியிருக்கின்றது. எம்டிசி பதில் சொல்லுமா இல்லையா? போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு 3 வருஷமாக? அப்போது இந்த திட்டமிடுதல் கூட இல்லை. சொல்லப்போனால் இந்த 3 ஆண்டுகளில் ஆஃப்டர் கோவிடு சென்னை நோக்கி நகரப்பெருக்கம், வேலைக்காக, படிப்புக்காக வந்தவங்க எண்ணிக்கை அதிகம். அப்போ 4,400 பேர் இருந்தால் நீங்கள் 5,000 பேருந்து 6,000 பேருந்து தான் மாற்றிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இது நல்ல 22,000 பேருந்து 17,000 ஆயிடுச்சு. 17,000 ஆயிட்டு, அது எல்லா பேருந்துமே சேர்த்து இல்லைன்னா நான் சொல்றது ஒட்டுமொத்தம் சிட்டி பஸ் சொல்றேன். ஏற்கனவே அரசு இதில் ரொம்ப மெத்தன போக்கில் இருக்குது. போக்குவரத்து துறை நல்லாவே லாபம் வரக்கூடிய துறை தான். தனியாருக்கு கொடுத்தா லாபத்தில் இயங்குது, அரசு நடத்தும் போது ஏன் நஷ்டத்தில் இயங்கு? இது சேவை அடிப்படையில் செய்யறது. அதாவது சில ரூட்டுகளில் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கும் மதுரை எல்லா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், அந்த பஸ்ஸு 50 வருஷமாக ஓடுது. எப்படி ஓடுது? தனியார் பஸ்ஸு. மஞ்சள் கலருக்கு சீதாபதினு ஒரு பஸ் இருக்கும். சீதாபதி நான் பிறக்கிற நாளைக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ்கேஎஸ்ன்னு அங்கேயும் சத்தம் போடுறான் ஒருத்தன் மனுஷன். அப்போ அழகாக அந்த டைமில் 5-1 நிற்கும் ஐயா. இப்படியெல்லாம் தனியார் சேரும்போது அரசு ஏன் நாசமாக போகுது? அரசெல்லாம் நிர்வாகத்தில் கூடிய குறைபாடுகள் தான். எஸ்கேஎஸ்ன்னு சொல்கிறாப்புல. சொல்லப்போனால் இது ஏன் தனியாருக்கு போகக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது. சரி, இன்றைக்கி தனியார்கிட்ட போகாமல் அரசிட்ட நீங்கள் தனியார் வரட்டும், தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அது இன்னும் லாப நோக்கத்தில் செயல்படும், அதிலலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இடைத்தட்டு அடைத்தட்டு கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டியது யார்? இன்றைக்கி அந்த எம்டிசி என்ன சொன்னாங்க, 8 கிலோமீட்டர், இந்த 25 கிலோமீட்டரில் 8லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எம்டிசி பஸ்ஸை இயங்குது, இன்னொரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இயக்குங்க. பேசுவோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்த உடனே, திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதில் ஒவ்வொரு துறை சார்பான வெள்ளை அறிக்கை அதில் குறிப்பிடும்படியாக போக்குவரத்து துறை சார்ந்த ஏற்கனவே இது சிதிலம் அடைஞ்சிருக்கு, இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அவர் வெளியிட்டார். இப்போ இருக்கக்கூடிய திமுக, அதே திமுக அரசு தான் 4 ஆண்டுகள் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். இந்த போக்குவரத்து துறை சார்ந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க. அந்த வெள்ளை அறிக்கைக்கும் அதே திமுக ஆட்சி துவக்கத்துலேயும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்குன்னு தைரியம் இருந்தால், திராணி இருக்குமானால், உண்மையாகவே நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தான் கேட்குறோம். இங்கே எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்கன்னா, எந்த விதமான ஒப்பந்தத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதே இல்லை. இந்த மோட்டல் டெண்டரை ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு டெண்டராக கூட முடிக்க முடியாமல் 2-3 டெண்டராக போய்கிட்டே இருக்கு, இன்னும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணலை. இந்த பஸ் வாஷிங் டெண்டர் அந்த விவரங்கள் இணையதளத்தில் இல்லை. பஸ் ஸ்பேருக்கான டெண்டர், அதுக்கான ஒர்க் ஆர்டர் காப்பி, அதுக்கானது இன்னும் ஆன்லைனில் வரல. இந்த பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துகிறவர்கள் கேன்டீன் டெண்டர், அதுக்கான ஒர்க் ஆர்டர் விவரங்கள் இன்னும் ஆன்லைனில் வரலை. இதே போல் அதில் விளம்பரத்துக்கான செலவு, இந்த விளம்பரம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கான ஒப்பந்தங்கள், எந்த விதமான ஒப்பந்தங்களையும் டெண்டராக இருக்கிற சமயத்தில் கூட அமைச்சர் சிவசங்கர் ஏன் ஒர்க் ஆர்டரை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதில்லை? அப்போது செய்யணும்.
இன்னும் நிறைய டெண்டர்கள் திறக்கவே இல்லைன்ற ஸ்டேட்டஸ்ல எப்போ சரி. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால போட்ட டெண்டரை கூட இன்னும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணாம அப்ப திறக்கப்படாம எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லையே. வெளிப்படை தன்மை இல்லாம இந்த போக்குவரத்து துறை, அதனால தான் நம்ம வெள்ளையறிக்கை வெளியிடுங்கன்னு கேட்கிறோம். ஓகே. அமைச்சர் சிவசங்கர் ஓகே. இப்போ பொறுப்பேற்று 3-4 ஆண்டு இடையில கொஞ்ச நாள் தான் நம்ம இவர் இருந்தார். அதுக்கு பிறகு இப்போ இவர் இருக்கிறார்ல, நிச்சயமா. இவருக்கு பிறகான வெள்ளையறிக்கை வெளியிட சொல்லுங்க. நிதியமைச்சர் போக்குவரத்து துறையில இவ்வளவுதான் நடந்திருக்கு, நாங்க இவ்வளவு மீட்டிருக்கோம், வெளியிட சொல்லுங்க.